Praise the Lord, hallelujah, God is good, கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 17th December 2025, Wednesday. Hallelujah. நாங்கள் ஜியோன் பேராலயம் ஜாயின் கத்தீட்ரல் already started caroling and Wednesday is the 4th day. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக போய்கொண்டிருக்கிறது. சரி, ஆண்டவர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு தடை பண்ணாதீங்க சொல்லிட்டு அடுத்தது ஒரு புது காரியம். ஒருத்தர் இயேசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ப்போமா? அது மார்க் 10:17, மார்க் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Now as he was going out on the road, one came running and kneeled before him and asked him, Good teacher, what shall I do that I may inherit eternal life? Inherit the eternal life. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி. தானே? அதாவது நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? அதே மாற்றி சொல்லலாம். நான் கடவுளுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் கடவுளை நேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடவுளோடு நான் அடைக்கலம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? So many things you can ask, so many questions you can ask. How I can go to the heaven? How I can please God? Tell me about the rebirth. கடவுளுடைய பிள்ளையாய் நான் பிறப்பது எப்படி? இந்த ஒரு கேள்வியிலே இவையெல்லாம் அடங்கியிருக்கிறது. அவன் கேட்கிற, நல்ல போதுகிறேன், நான் நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும்? What shall I do, dear brother and sister? இன்னைக்கு நிறைய பேர் நல்ல கேள்விகள் கேட்கிறார்கள். நல்ல கேள்வி கேட்குறாங்க, மோசமான கேள்விகளையும் கேட்குறாங்க, தப்பான கேள்விகளை பரப்பி விடுகிறார்கள். அவன் கேட்கும் பொழுது மிகவும் அடக்கமாக, ஒழுக்கமாக, பண்போடு முழங்கால் போட்டு இயேசுகிட்ட முழங்கால் போடுறான். அவர் மனிதனைத்தானே இருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து நல்ல போதுகிறே என்று சொல்லி அவரை ஒரு கேள்வி கேட்கிறான். அருமையானவர்களே, மரியாதை கொடுப்பதிலையும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு. உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுப்பது வேறு, மரியாதை கொடுக்க வேண்டுமே என்று மரியாதை கொடுப்பது வேறு. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுறதுலேயே 2-3 இதில் எனக்கு தெரியும். அப்போ இங்கே கேள்வி கேட்பதிலையும் அவன் உள்ளான மனிதனுடைய அந்த உள்ளான அந்த ஆன்மா இருக்கல, உள்ளான எண்ணங்கள், அது கர்த்தருக்கு தெரியும், மனிதனுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அவன் என்ன நோக்கத்தோடு கேட்குறான், ஏன் கேட்குறான், இதெல்லாம் நமக்கு தெரியாது. கேட்கிறவனுக்கு தெரியும் கேட்கறது. நிச்சயமாக இயேசுக்கு தெரியும் அவன் எதுக்காக கேட்கிறான்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார், அதுக்கு பதிலும் சொல்லுகிறார். நாளைக்கு பார்ப்போம் அந்த பதில். ஆனால் இன்னைக்கு கேள்விகளை நாம் எப்பொழுதும் கவனமாக கேட்க வேண்டும், கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள். ரிலிஜியஸ் கொஸ்டின்ஸ், so many questions. Other religion they asking about Jesus, so many questions. அந்த கேள்வியுடைய நோக்கத்தை புரிந்து நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். You should know why they are asking this question. And sometimes we ignore. Maybe we don't know the answer but ignore. But dear brother and sister, you start to pray, the Lord will give you the answer. அவர் அதுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் கேள்வி என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ தெளிவான பாதையிலே போக முடியும். சரிங்களா? கர்த்தர் அந்த தெளிவை உங்களுக்கு கொடுப்பார். Maybe the Lord give you the clearance and to understand when people ask questions about God, about anything. நீ அதை அறிந்து கொள்ள முற்படும் போது நிச்சயமாக ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேள்விகள் இன்றைக்கு உலகத்திலே கேட்கப்படுகிறது. பல கேள்விகள் சுவாமி. வம்புக்காக, வீம்புக்காக, போட்டிக்காக, பிரச்சனைக்காக,
இவையெல்லாவற்றை நாங்கள் புரிந்து உணர்ந்து அறிந்து ஆவியானவரே உன்னுடைய துணை கொண்டு நாங்கள் பதில் சொல்ல பேச உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். நாங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, உங்களிடத்தில் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்களா? டிக்கே, God bless.